படம் நல்லா இருக்கு. என்ன மாதிரியான படம் சார் இது? ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. எல்லாரும் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாமே ரொம்ப நல்ல ஆக்டர்ஸ் தானே, ஸோ அதனால் ஈஸியாக இருக்குது. இப்போ நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. படம் எப்படி இருக்கு சொல்றீங்களா? நல்லா இருக்கா படம்? நல்லா இருந்ததுங்களா? படம் சூப்பரா இருந்ததுங்க. ஃபேமிலி படம் எல்லாரும் பார்க்கலாம். என்ன படம் சூப்பரா இருக்கு. பிடிச்சிருந்தது படத்துல? அவங்க நம்ம கனவு நடக்கிறது அதுக்கு லேட்டா நடக்குது, அதுதான் விஷயம். ஆனா படம் சூப்பரா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. நல்ல குடும்ப படம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. எல்லாரும் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லாவும் இருக்கு. நல்லாதாங்க, அதான் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? இல்லை மைக்கில் எதுவும் பேசுனதில்ல, பிடிச்சமா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படம்? நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. கஷ்டப்படுற ஃபேமிலி பார்க்கலாம். சார் மூவி எப்படி இருக்கு சொல்றீங்களா? நல்லா இருந்ததா? சூப்பராக இருந்துச்சுமா படம். என்ன மாதிரியான படம் சார் இது? ஃபேமிலி தான்மா, ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு வீடு வாங்குறத பற்றி ரொம்ப அழகாக எடுத்துக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க படம். எல்லாரும் எப்படி நடிச்சிருந்தாங்க ஆர்டிஸ்ட் எல்லாம்? எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்கம்மா, சூப்பர் நல்லா இருந்துச்சு. அப்படி இப்படி அவங்க கேரக்டரில் போட்டிருந்தாங்க எல்லாமே. ரொம்ப நல்லா இருக்குமா படம். நல்லா இருக்குமா, குட் ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்கு. நம்ம லைஃப்ல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. தேங்க்யூ. என்ன பிடிச்சிருந்தது ரொம்ப இந்த படம்? எல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்ல எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது சொல்றீங்களா? நல்லா இருந்ததா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன மாதிரியான மூவி சார் இது? நல்லா ஃபேமிலி சப்ஜெக்ட், நல்லா நல்லா இருக்கு மேடம். ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்ஷன்ல எப்படி இருந்தது? டேரக்ஷன் அருமையாக இருக்கு மேடம். 2025ல இப்படி ஒரு மூவி சான்ஸ் இல்லை, நல்லா இருக்கு. சரத்குமார் தேவயானி எல்லாம் எப்படி ஆக்சுவலாக சூப்பர் சூப்பர் நடிச்சிருக்காங்க? மேடம், சூப்பர். மியூசிக் மியூசிக் நல்லா இருக்கு. சார் மூவி எப்படி இருந்தது சொல்றீங்களா? ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எமோஷ்னல் நிறையா இருக்குது இந்த மூவியில். 3BHK. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். ஃபஸ்ட் வாட்ச். என்ன ஸ்பெஷல் சார் படத்துல? மிடில் கிளாஸோட ஃபேமிலி லைஃப் தான். அவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறது போதெல்லாம் வர தடங்கள் எல்லாமே அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஆர்டிஸ்ட் எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பர் தான், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல ஆக்டிங் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு பெஸ்ட் மூவியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். 4-5 வாட்டி கூட பார்க்கலாம், ரொம்ப பிரச்சனை. மேம் படம் எப்படி இருந்தது சொல்றீங்களா? சூப்பரா இருந்துச்சுமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படத்துல அந்த அவங்களோட கனவெல்லாம் கடைசியில நல்ல நிஜமாச்சு. அவங்களோட தன்னம்பிக்கை எல்லாமே ரொம்ப, அவங்களோட ஆக்டிங் எல்லாமே சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு படம் பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. சரியா? உங்களுக்கு மேம்? இல்லை, படம் சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு படம். எப்போ வீடு வாங்குவாங்க, எப்போ விடுவாங்க, எப்போ விடுவாங்க. ஏன்னா பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடை வருது. இது ஆஸ் இட் இஸ் அப்படியே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஸ்டோரி அப்படியே எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பர். டைரக்ஷன் எப்படி? டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்படியே மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே இருந்தது. லைக் அந்த பொண்ணு வந்து திடீர்னு டைவோர்ஸ் ஆகி வீட்டுக்கு வர்றது, அதுக்கப்புறம் வந்து சித்தார்த் அவருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப, சரத்குமார் சார் சொல்ல வேண்டாம், தேவயானி மேமும் அப்படிதான், எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. ஐ எம் so much satisfied. டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? அதை சொன்னல, ரொம்ப அழகா அவங்களோட எமோஷனை, மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட எமோஷன்ஸை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. சாரி மேம். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது ஃபேமிலி சப்ஜெக்டும் சரி, டைரக்டர் டச் நல்லா இருந்தது ஓவரால். தேங்க்யூ. சார் சொல்றீங்களா எப்படி இருந்தது? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்களா? யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? ஹோல் ஃபேமிலி. நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது மேம். 3BHK நல்ல மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பிசுறு இருக்குது, மற்றபடி படம் வேறு லெவல் அல்டிமேட்டாக எடுத்திருக்காரு. எட்டு தொட்டாக்கள் டைரக்டரோட நெக்ஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கேப் கழிச்சு வந்தாலும் சூப்பராக இருக்குது. அப்ரிஷியேட் பண்ணுறேன், அவங்க டீம் நல்லா ஒர்க்கிங் போகுது. தேங்க்ஸ் மேம். ஆர்டிஸ்ட்லாம் எப்படி நடிச்சிருந்தாங்க? ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த
அவங்களோட சித்தார்த்து ப்ளஸ் அவங்களோட சிஸ்டரு ப்ளஸ் அவங்களோட ஒய்ஃபாக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. 3 பேருமே அஸ்தலாக இருந்துச்சு. ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம சரத்குமார் தேவயானி சொல்லவே வேணாம், அவங்க காம்போவும் சூப்பராக இருந்துச்சு. சூரியவம்சனுக்கு அடுத்தது இந்த அதை பற்றி அந்த அளவுக்கு இதுக்கு ரிலேட்டபிளாக கனெக்ட் ஆகலை. மற்றபடி அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. மேபி அந்த காம்போ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் எப்படி இருந்தது? புது மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டர் பற்றி எனக்கு தெரியல மேம். ஆனால் மியூசிக் வந்து நல்ல ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகுற மாதிரி அங்கங்கே லாஜிக்கலாகவும் கனெக்டடாகவும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரஷ்ஷாக அடித்து துவச்சி அதை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக சாஃப்டாக இதமாக இருந்துச்சு. மேம் கண்டிப்பாக அதில் ஒரு 2 மெலடி இருந்தது, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே அது கவர் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த படம். கண்டிப்பாக. தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது படத்துல? ஃபுல் படமே எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. நான் ஆக்சுவலாக சித்தார்த் ஃபேனு, அதனால் எனக்கு சித்தார்த் இந்த படத்தில் வேற லெவல் கலக்கிய மாஸ் பண்ணிட்டார். அதுவும் ஒவ்வொரு சின்ன வயசாக இருக்கட்டும், காலேஜ் டைமு, அப்புறம் ஒர்க் போகிறது, அதுக்கப்புறம் அது இன்னொரு வயசாகி ஒரு ஆனால் எல்லாத்துலேயுமே பக்காவாக இதாகிட்டார். இது சித்தார்த்துக்கு ஒரு பயங்கரமான கம்பேக். சித்தார்த் தாண்டி ஆஸ் யூஷுவல் தேவயானியும் சரி, சரத்குமார் சரி, 2 பேருமே அவங்க சொல்லவே வேணாம், அவங்க பின்னிருக்காங்க. அதோட இவங்க நம்ம இப்போ சித்தார்த்தோட தங்கச்சி, அவங்க கடைசியாக குட் நைட் படத்தில் நடிச்சிருப்பாங்க, அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது எல்லாமே. படத்துக்கு 10 out of 10 தான், எந்த குறையுமே இல்லை. மியூசிக் எப்படி சொல்றது, தனியாக அது படத்தோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான், எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. தனியாக மியூசிக்குங்கிற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி படத்தோட ஃப்ளோவிலேயே கரெக்டாக இருந்துச்சு. டேரக்டர் 8 தோட்டாக்களே தெரியும், 8 தோட்டாக்களே சூப்பர். 8 தோட்டாக்கள் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு த்ரில்லர் மாதிரி. ஆனால் அவருக்கு இந்த ஜானரும் இப்போ நல்லா ஹேண்டில் பண்ண வரும்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. மூவி நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி. ஆக்டிங் எல்லாமே நேச்சுரலாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு இது இருந்துச்சு. நல்லா இருக்கு மூவி. எல்லாமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்ல படம். 3 BHK. என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல? படத்தில் எல்லாமே ரியாலிட்டி அப்படியே காட்டியிருக்காங்க. நம்ம எப்பயுமே ரியாலிட்டி வந்து படத்தில் பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்காது. இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஆக்டிங் எல்லாமே. மியூசிக் எப்படி இருந்தது? புது மியூசிக் டைரக்டர். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்லல, நல்லா இருக்கு. தேங்க்யூ. எப்படி இருந்தது படம்? நல்லா இருக்கு. என்ன மாதிரியான படம்? குடும்ப படம் தான், ஒரு வீட்டுக்காக இது பண்ணுறாங்க. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல ஸ்டோரிங்க. அதாவது நேச்சுரல் வீடு இல்லாத இருக்கிறவங்க அவஸ்தைப்படுறவங்களுடைய இது ரொம்ப கிளியராக இருக்குது. ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி அவஸ்தையில் இருக்கிறோம், அதனால தான் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. எமோஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் இதாக இருந்தால். மற்றபடி எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. இவர் சித்தார்த்த நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன மாதிரியான மூவி இது? ஃபேமிலி தான், நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக இருக்கு. ஆர்டிஸ்ட் எப்படி நடிச்சிருக்காரு? இது சொல்லவே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. சொல்கிறீங்களா? படம் நல்லா சூப்பராக இருக்குது, எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவோடு எப்படி இருக்காங்க, அதை ஃபைனலாக எப்படி கஷ்டப்பட்டு தோத்துட்டே இருந்தாலும் ஜெயிக்கலாம் ஃபைனலாக, அதுதான். எல்லாரும் எப்படி நடிச்சிருந்தாங்க? எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். மியூசிக் சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.